என்னாச்சு மாமா? இப்ப வந்திருக்கிற ஆபீசருக்கு புத்தியே இல்லம்மா. நாம விவசாயம் பண்றோமே அந்த இடம் மட்டும்தான் நமக்கு சொந்தம்னு சொல்றாங்க. அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? பகவதி நதி நம்மளுது, சீதாமலை நம்மளுது, இங்க இருக்கிற காடுகளும் நம்மளுதுதான். இது சர்க்காருது, இது நம்மளுதுன்னு நான் எதையுமே பிரிச்சு பார்த்தது இல்லையே. இந்த விஷயத்தை நான் சொன்னா அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன முட்டாள்னு சொல்றாங்க. அவங்க பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன ஆனாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி பிடிவாதம் பிடிச்ச எப்படி மாமா? நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ மழை பெய்ய போகுது. அப்ப நம்ம போய் தானே ஆகணும். உனக்கு என்ன பைத்தியமா? இது ராம சீதா வனவாசம் இருந்த இடம். இந்த இடத்தை விட்டு போனாவே நாம மூழ்கிடுவோம். அப்படி இல்ல மாமா, புது ஆபீசர் வந்து அளந்துட்டு போயிருக்காரு. நமக்கு நல்ல நஷ்டஈடு கொடுப்பாங்கல்ல. 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன். ஓய் ஓய், இந்த ஊரை விட்டு நாங்க போறோம். உங்களுக்கு நஷ்டஈடு கிடைச்சிடுச்சா? ஆமா, நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேல சந்திப்போமான்னு எனக்கு தெரியாது. கடவுள் உங்களை காப்பாத்துவாரு. என்னாச்சு நாகி? ஏன் சோகமா இருக்க? தினம் ஒருத்தர் ஊரை விட்டு போறாங்க. அப்படியே நாமும் வேற ஊருக்கு போயிட்டாதான் என்ன? அப்பாவை நாம தான் புரிஞ்சுக்கணுமா? பிறந்த ஊரை விட்டு போறது சுலபமான விஷயம் இல்லை. அது என்கிட்ட சொல்றீங்களா? பிரிஞ்சு போற வழி என்னன்னு எங்களுக்கும் தெரியும். பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு நாங்க வரல. அதுவும் இதுவும் ஒன்னா சொல்லு. நீங்க உங்க வீட்டை விட்டு புருஷ வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்ல. எதுக்கு இருக்காது? ஹோய், பட்டணத்துல பிறந்து வளர்ந்த என்ன இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்தப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். சும்மா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. அப்பாவும் நானும் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீ வாயை மூடிட்டு நான் சொல்றது கேளு. ஐயா, இதெல்லாம் இன்னும் விலை இல்லையே, இதையும் புடிங்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அந்த ஆபீசர் ஊரை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டான். அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ மூட்டை கட்ட முடியுமோ எல்லாத்தையும் நான் மூட்டை கட்டிட்டு இருக்கேன். எப்பா விடிஞ்சா மரத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு போய் பேசலாம், வா வா. ஒவ்வொருத்தரா அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போன மாசம் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்க. இந்த மாசம் நான் கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிராமமே காலி ஆயிடும் பாத்துக்க. என்ன சொல்றீங்க? என்னப்பா பண்றது? அப்பாவும் தாத்தாவும் இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க. விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. வா உட்காரு. யமுனா, கருப்பையாக்கு ஒரு வாய் காஃபி கொண்டு வா. அவங்கிட்ட இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. உங்க அப்பா அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாராமே. மழை பெஞ்சு வீடெல்லாம் மூழ்கிட்டா என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்றது தான் தெரியல. ஆமா, ஏன் கேக்குறீங்க? எங்க வீடு உயரத்துல இருக்கு. இது வரைக்கும் எந்த மலைக்கும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததே இல்லை. அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்கிக்கலாம்ல. என்ன சொன்னீங்க? நான் உங்க வீட்டுல வந்து தங்குறதா? ஏன் வரக்கூடாது? பூஜை ரூமுக்குள்ளேயும் சமையல் அறைக்குள்ளேயும் போகாதீங்க, அவ்வளவுதானே. வீட்டோட பின்பகுதியில் தங்கிக்கோங்க. அதனால நம்ம 2 பேருமே பயனடையலாம். வீட்டில் நீ இருந்த மாதிரி இருக்கும், தோட்டத்தை பார்த்துக்கிட்ட மாதிரியே இருக்கும். தோட்டத்தையும் அந்த நிலத்தையும் அதுல விளையிறதையும் நீயே எடுத்துக்க. எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாயா?
ஏன் சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இந்த சின்ன மனுஷனை பெரிய ஆளாக்க பார்க்குறீங்க நீங்கள் தான். நாகு நாகு எனக்கு ஒரு வாட்ச் செஞ்சு கொடு. சரிடா செல்லம், இரு. நாகா எனக்கும் வாட்ச் செஞ்சு கொடு. உனக்குமா? சரி சரி. நாகி ஆ இங்க வா. இதோ இந்த காசை புடி. இது புது துணி, உனக்கும் உன் புருஷனுக்கும். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு பக்கம் இந்த அரசாங்க அதிகாரிங்க தொல்லை, இன்னொரு பக்கம் உன் புருஷனும் மாமனும் நீ சொல்றத காதுலயே வாங்குறது இல்ல. இவங்க 2 பேர் நடுவுல மாட்டிக்கிட்டு நீ படுற அவஸ்தையை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க என்ன இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா? உங்கள மாதிரி மாமாவும் அவரும் கூலிக்காக இங்க வந்தவங்க. இது எப்படி அவங்க சொந்த ஊராக முடியும்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊர் முழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜனங்க யாரும் இங்க இருக்க போறது இல்ல. எல்லாரும் ஊரை விட்டு போயிட்ட அப்புறம் நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? அம்மா, இங்க அணை கட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தோஷப்பட்டியா? எதுக்கு? என் பசங்களாவது இந்த பேய்க்கு பூஜை செய்யறதை விட்டுட்டு நல்ல வேலைக்கு போவாங்களேன்னு தான். தினம் இந்த பூஜை முரசு சத்தம் இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு தலை வலிக்குது. என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, ஊருக்கு தான் ராஜா குடிக்க கஞ்சி இல்லையான்னு. அப்படி இருக்கு என் கதை. இந்தா வாட்ச் ரெடி. டைம் என்னாச்சுன்னு சொல்லு பாப்போம். நேரம் என்ன? ஊரை விட்டு போற நேரம் ஆச்சு. ஊரை விட்டு போற நேரம். நீ என்ன பண்றதா இருக்க நாகி? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. எப்படியும் நான் நினைச்சது நடக்க போறதில்ல. அதான் இப்படியே கனவு கண்டு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு. என்ன சொல்றீங்க? அது சரி, நீ மட்டும் கனவு காண்றதை விட போறது இல்லைன்னு சொல்லு. பாத்துவாங்க பசங்களா, கீழே விழுந்துடாதீங்க. ஏய் ஓடாதீங்கடா, நில்லுங்க. ஐயா, இன்னைக்கு ஊரை விட்டு போறீங்களா? ஆமாம்மா. நாகி, நான் கிளம்புறேன். சரிம்மா. பத்ரம். Nagi Tata. Nagi Tata. Tata. நாகி, ஏன் அழற? சீ, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம லக்ஷ்மி பசுவை காலையில இருந்து காணோம். அதை தேடிட்டு தான் இங்க வந்தேன். லக்ஷ்மி, பா பா பா. சொன்ன பேச்சே கேட்காது. எப்ப பாரு இங்கே வந்துருது. பா பா பா. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆ, இங்க சீதாமலையில் புலி வந்ததுன்னு சொன்னாங்க. நீ தனியா வந்துட்டல, அதுக்கு தான் உன்னை காப்பாற்ற வந்தேன். ஆமா, ரொம்ப தான் தைரியசாலி. பார்த்தோன்னு புலி ஓடிடும். முடியாதா? இப்ப பாரு. ஷூ, விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. இங்க நம்மளை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த தீவுல நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்பா வீட்டில் இருக்காரு. இப்போ நான் ராம,
நீ சீத்தை. அப்படின்னா இது வனவாசம் சொல்லுங்க. ஆனா இங்க எந்த ராவணனும் வர முடியாது. மாமா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல மருமகளே, எனக்கு ஒண்ணும் இல்ல. வேலையும் இல்ல, உட்கார்ந்து பேச ஆளும் இல்ல. அதனாலதான் சும்மா கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, மாமாக்கு இப்பதான் ஊர் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. நாகி, நாகி, அட, சின்னையன் ஊர் மூழ்க போகுதுன்னு சொல்ல வந்திருப்பான். அதான் மாமா பயந்து போய் உட்காந்துருக்காரு. வா சின்னையா, ஏதாவது செய்தி? நான் இப்ப எந்த செய்தியும் சொல்ல வரல நாகி. நீங்க இன்னும் ஊரை விட்டு போகல, அதனால ஆபீசர் போலீஸ் அனுப்பி வச்சிருக்காரு. உங்களை வலுக்கட்டாயமா சீதாமலையிலிருந்து வெளியே அனுப்ப சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னப்பா, நீ ஏன் கிளம்புறியா இல்லை நாங்கள் எழுதிட்டு போகணுமா? அப்பா தாங்க சீதாமலை விட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்க தான் பாத்தீங்கல்ல அப்பா எப்படி ஓடி ஒளிஞ்சாருன்னு. நீங்க ஊரை விட்டு போகலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்பா, 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 கதவு தரங்க. அப்பா, 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 அப்பா. நீ போய் மற்ற வேலையை பாரியா, அவருக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ம், பெரியவர, 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 நீ வெளியே வரலனா உன் பையனையும் மருமகளையும் கூட்டிட்டு போயிடுவோம். என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஐயோ, அவரை விடுங்க. அவர் வயசானவர், எழுந்துட்டு போகாதீங்க. என்ன விடுங்க, நான் இங்கதான் இருப்பேன். என்ன விடுங்க.
அப்பா ஆ. மாமா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. நீங்க ஏதாவது சொல்லி அவரை சாப்பிட வைங்க. அப்படியா? கொடு. ஊரை விட்டு வந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஆ. உங்க பையனுக்கு வேலை கிடைக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வேற வீடு பார்த்து போலாம். அடம் பிடிக்காம முதல்ல இதை நீங்க சாப்பிடுங்க. ஆ, இந்தாங்க. ஆ. யோ கருப்பையா ஊரை விட்டு வந்துட்டாரு. ஏதாவது நல்ல தொழில் பண்ணா பொழைச்சிக்கலாம்னு சொன்னேன். என்ன நான் சொன்னது சரிதானே? ஆ, சுப்பிரமணி சார் சொன்னா சரியா தான் இருக்கும். அவர் சொல்றத கேளுங்க. அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை வச்சு இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பொழப்ப பாருங்க. முதல்ல அந்த சீதாமலையை விட்டு வந்துருங்க. அரசாங்கம் எங்களுக்கு பாதி காசு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாம் என்ன செத்தா போயிட்டோம்? முதல்ல சர்க்கார் கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கோ. மீதி பணத்துக்கு நாங்க உதவி பண்றோம். இந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சுக்கோ. எனக்கு பூஜை பண்றது தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. அட என்னங்க நீங்க எல்லாரும் தொழில் தெரிஞ்சு ஆரம்பிக்கிறோம். சுப்பிரமணி சார் மில் வச்சிருக்காரு, நான் கடையை வச்சிருக்கேன். ஆரம்பத்துல எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பழக பழக தொழில் நுணுக்கத்தை கத்துக்கலாம். ஆ, அப்பாவை ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேங்க. இன்னைக்கு ஊரெல்லாம் ஒண்ணா கூடுற நாள். என் பழைய நண்பர்கள் எல்லாம் பார்ப்பேன். அவங்க கிட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். முதல்ல குடி. ஆ. என்னப்பாச்சு? இத குடிச்சா காதுக்குள்ள கொய்யின்னு கேக்குது.